மீனா காதல் சீரியல்ல வரப்போற எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அபி இருந்துட்டு வேற ஆப்ஷனே இல்ல. நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிறது தான். "அக்கா நீங்க பார்த்துக்கோங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு வரேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அபி நேரா கிளம்பி போறாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா அபிக்கு கால் பண்றாங்க. "அபி நீங்க எங்க போயிட்டுருக்கீங்க? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நான் உங்கள வீட்ட விட்டு விட்டு வெளிய தான போக சொன்னேன். ஆனா நான் உங்கள போலீஸ் ஸ்டேஷன் போக சொன்னேனா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அடுத்த நிமிஷமே அத கிளிக் பண்ணிடுவேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா?" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "ஐயய்யோ! அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போல. நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்குறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அபி நடு ரோட்ல நின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கு அடுத்ததா ராகவ் அந்த அந்த வழியா வராரு. அபிய பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. "அபி என்னாச்சு உனக்கு? ஏன் நீ இப்படி நின்னு அழுந்துட்டுருக்க? உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேற வழி இல்லாம அபி பார்த்தீங்கன்னா, ராகவ கட்டிப்பிடிச்சு, "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்க ராகவ்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "காப்பாத்துங்களா? என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அபி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா நடந்த எல்லா விஷயத்தையும் ராகவ் கிட்ட சொல்றாங்க. என்ன மிரட்டுறாங்க. என்ன வீட்ட விட்டு வெளியே போக சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வீட்ட விட்டு வெளியே போறது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அஞ்சலி அக்கா இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறபோது, வீட்ட விட்டு நான் எப்படி வெளியே போக முடியும்? அதே மாதிரி அந்த பொண்ணோட மனமும் அவன் கையில தான் இருக்கு. அந்த வீடியோவ அவன் எப்படியாவது டெலீட் பண்ண தான் உண்டு அப்படின்ற மாரி ராகவ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.